திருச்சி போத்தீஸ்க்கு எல்லோரும் போயிருப்பீங்க. நானும் போயிருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி தான் நமக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்தது. ஏன்னா என் கூட ஒர்க் பண்ண கேர்ள்ஸ் கூட நான் போயிருந்தேன்னா, ஸோ அதனால் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் என்ன போய் ரொம்ப வருஷம் ஆகுது, நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. ஆனால் இது மாதிரி போகிறதும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக ஃப்ரீடமாக நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பச்சதே பண்ணலனாலும் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? அந்த அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஏசி காற்றுல போயிட்டு நல்லா 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக இருந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோ எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்த்தோம். ஆக்சுவலி இந்த டைமுக்கு நாங்கள் திருவானைக்கோவில் போக வேண்டிய பிளானு. பட் ஆனால் எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக சண்டேனால லேட்டாக வேக்கப் ஆனனால பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ போத்தீஸ் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான். சம்டைம் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது நம்மளோட பிளானே கொலாப் ஆகும். ஸோ அது மாதிரி தான் இங்கே சம்மர் டைம்னால நிறைய குழந்தைங்க எல்லாமே வெளியில் வந்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஃபன் கேம்லாம் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் 500 மேலே பர்ச்சேஸ் பண்ணோன்னா அந்த பில்லை ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்து அந்த கேம் விளாட்லாம் பசங்க. அந்த கேமில் வின் பண்ணுறவங்களுக்கு டேட்டோஸ் மாதிரி போடுவாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும்தான் அது. குர்த்தீஸ்லாம் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் பர்ச்சேஸ் பண்ண தான் மணி இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் நமக்கு யூடியூப்பில் மணி வர போதில்ல, ஸோ அதை வச்சு நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இதை பார்த்துட்டு இருந்தேன். ட்ரையலும் பண்ணால் அவ்வளோக்குமா விருப்பம் இல்லை. ஸோ சும்மா வச்சு பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். செம்ம க்ரௌடாக இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம ஏசி காற்று வாங்கலான்னு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விளாக் நம்ம எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டது எல்லாம் விட்டாச்சு. இது மங்கள் வந்தது தான். ஸோ போத்தீஸ் கிடையாது, இது மங்கள். ஏன்னா போத்தீஸில் கொஞ்சம் ரேட்டாக ஹையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து ஒரு 20 rupees வந்து டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே நட்ஸ்லாம் வாங்கிட்டு இது ஒன்றுங்க, இது எப்போவுமே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப பயமாக இருக்கும். யாராவது கூட்டிகிட்டு வந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ அப்படியே நின்றுட்டு ஒரே அசிங்கமாக வச்சுக்குமாறு அப்படின்னு ஒரு லாக் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். அதிலோட வீடியோஸ் தான் இது. ரொம்ப நேரம் எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் கீழே போயிட்டாங்க. நம்மளால் போக முடியல. என்ன பண்ணுறது, வயசானாலும் இந்த விஷயத்த கொஞ்சம் கடந்து தானே வர வேண்டியதாக இருக்குது. அப்புறம் போத்தீஸ்க்கு விட்டு ஒரு 2 hours 3 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணி கிளம்பிட்டோம். நல்லா இருந்தது. தீம்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நேராக பஜாருக்கு வந்து மைக்கில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாமே அப்படின்னு சொல்லி மைக்கில் ஐஸ்கிரீம் போயிருந்தோம். அங்கே நல்லா சாப்பிட்டு ஆனால் ரேட்லாம் எல்லாமே ஏற்றிட்டாங்க. 2வது விஷயம் சும்மா பஜாருக்குள்ளே எல்லா கடையுமே தூக்கிட்டாங்க. நாங்கள் போயிட்டு ஏமாந்துட்டு வந்தோம். நீங்களும் அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. எல்லாமே ஹோலி கிராஸ் காலேஜ் பார்த்திங்களா, அந்த சைடு நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க.